ஓம் சிவம் அன்பே ஓம் சிவம் ஓம் சிவம் ஓம் சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் ஓம் சிவம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அனைத்து மக்களும் அறிவது இறைவன் கூறும் அறிவுரையை நன்கு உணர்ந்து அறியுங்கள். அதாவது உணர்ந்து அறியுங்கள். ஒரு பெண் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அந்த பெற்றோர்கள் எத்தனை கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்து ஆளாகி இறைவனாக பார்த்து நம்முடன் ஒரு ஆண்மகனோடு இணைத்து வைக்கிறார். அந்த பெண் இடையில் ஏதாவது தவறு செய்தாலும் அதை மன்னிக்க மனம் வேண்டும். மனைவி மதிக்காதவன் மாளிகையில் வாழ முடியாது என்று முன்னோர்கள் வாக்கு. இன்றும் அது பொய்க்கவில்லை. என்னத்தான் மாளிகையில் வாழ்ந்தாலும் மனைவி மதிக்காதவன் நிம்மதியாக வாழ முடிவதில்லை, மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை. பொருள் இருந்தும் அவனால் உண்ண முடியவில்லை. இது போன்ற பல நிகழ்ச்சிகளில் இன்றும் மனிதன் வாழ்ந்துகிறான். காரணம், இதுக்கு மூலாதாரம் அதேதான். பெண் இல்லாமல் இவ்வுலகத்தில் எவ்வுயிரும் இல்லை. ஆகையால் முதல் அடிப்படையில் அதை உணருங்கள். இன்று காலகட்டத்தில் வரதட்சணை கொடுமை என்று பெண்களை துன்புறுத்தீர்கள். அது எத்தனை பாவம் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். ஒரு பெண்ணை பெற்று வளர்ப்பதற்கும் அதற்கு தேவையான பொருள்களை அவர்கள் பெற்றோர்கள் எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். மேலும் அந்த பொன் தருவதை இலவசமாக இறைவனை தருகிறார்கள். அதற்கு மேலும் நீங்கள் வரதட்சணை பெயரில் பொன் பொருள்களை வாங்கி கொண்டு வந்தால் அது பாவத்தின் முதல் சம்பளமாகும் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் அறியாமல் மனிதன் இந்த மூட நம்பிக்கையில் வாழ்வதற்கு என்ன காரணம்? இது ஏன் இந்த நிலைக்கு வர காரணம்? மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகை எப்படி வந்தது? ஏன் பிறந்தது இத்தனை வேகமாக? இந்த உலகத்தை படைத்த இறைவனே மனித குலத்தை தடை செய்ய முடியாத காரணத்தால் தான் பல ஆண்டு காலமாக கருத்தடை கொண்டு வந்து பல வழிகளில் மனிதனுக்கு உணர்த்தி வருகிறார். அதை மனிதனும் பின்பற்றவில்லை. அரசனும் அதை ஆய்வு செய்யவில்லை. காரணம், அவரவர் இச்சைக்கு செல்ல நினைத்தார்கள். உழைக்கும் மக்கள் அவரவர் இச்சைக்கு செல்வது தவறில்லை. ஆனால் ஒரு நாட்டை ஆளும் மனிதன் இதை சிந்தித்து செயல்படக்கூடியது தான் அரசு துறை என்பது அரசாங்கம் என்பது தான் ஆட்சியாளர்கள் தான் கட்சிக்காரர். எத்தனையோ பெயர்கள் உண்டு அவர்களுக்கு. ஆனால் இவர்கள் ஆய்வு செய்யாத காரணம், நடமாடும் பொருள்களை நடமாட விடாமல் அவர் நோக்கம் சேமித்து வைத்தால்தான் ஏழை மக்கள் உழைக்க செல்வார்கள் என்ற ஒரே ஒரு அடிப்படை நோக்கத்தில்தான் அன்றும் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். உழைக்கும் மக்கள் செல்ல மாட்டார்கள் என்று. உழைக்கும் மக்கள் என்றால் ஏழை மக்கள் மட்டுமல்ல, அனைத்து நிறுவனங்களும் சேர்த்துதான். ஆனால் இவர்களுக்கு உள்ள மூட நம்பிக்கை ஆசை அனைத்தும் இவர்களுக்குள் ஒரு எண்ணம், தீய எண்ணம் அனைத்தும் இவர்களுக்கு அதே எண்ணம் தான் இவர்களுக்கு தோன்றுகிறது. அதுக்கு மூலப்பொருள் என்ன? அன்று முக்காலத்தில் அசுரன் என்றவர் தெய்வத்தையே எதிர்த்து போர் செய்யும் வேளையில் அவர் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் மனிதரை துன்புறுத்தி வாழ்ந்தார்கள். அதை இறைவன் பொறுத்து கொள்ள முடியாமல் தேவர்களும் அவர்கள் எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்து அழித்தார்கள். ஆனால் அவர் ஐந்தாறு தண்டி. ஆனால் அவருடைய எண்ணம் மாறாத காரணம் இன்றும் பிறப்படுத்தி வருகிறார்கள். அதற்கு மூலப்பொருள் என்னவென்றால், அவர்கள் அன்று இறந்தார்களே தவிர இறந்தவர் மண்ணில் மறைந்து விட்டார். மண்ணில் மறைந்தாலும் அந்த மண் மீண்டும் மண்ணாகி பல பசுமைகளுக்கு சேர்ந்து குடிநீருக்கு சேர்ந்து இன்றும் அது செயல்பட்டு வருகிறது. அவன் எங்கு பிறக்கிறான் என்றால், அரசு அதிகாரிகள் அல்ல, கட்சிக்காரரிடத்தில், ஆட்சியாளர்களிடத்தில். அவன்தான் அசுரன். அவன் இன்றும் மனிதர்களை அடக்கியாலவே இன்றும் அவையில் செயல்படுகிறான்.
அதனால் ஆட்சியாளரை நான் குற்றம் கூறலை. இதெல்லாம் அறியாமல் ஆட்சியாளர்கள் அவர் நம்மை மடைமையாக்கி கொண்டு செல்ல அவர் பாதை செல்கிறது. இது இரண்டுக்கும் என்ன வழி தீர்மானம் என்று நாம் தான் யோசிக்க வேண்டும். இது யோசிக்க எண்ணம் இருக்கிறது. இன்று பூமியில் நடக்கும் சமூகத்தில் எத்தனையோ வழிகளில் கொடுமைகளும் நிகழ்களும் பல வழிகளில் மனிதன் இன்றும் வேதனையிலும் வெறுப்பிலும் நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், நீதி இல்லாமல், நேர்மை இல்லாமல் வாழ்கிறான். முக்கியமாக பெண் பிள்ளைகள் நேர்மையாக வாழ முடியாத அளவுக்கு 30% பெண்கள் இன்று நிலைக்கு ஆளாகி வருவதற்கு காரணம் மூலப்பொருள் அரசே. அரசு என்ற கட்சிக்காரர்கள். அரசு என்றால் அரசு துறை சேர்ந்தவர்கள் அல்ல, அரசு தான், அதாவது கட்சிக்காரர்கள் தான் பெரும்பாலும் ஆட்சியாளர்கள். இவர்களும் சில மனிதர்கள் தன் மகிழ்ச்சிக்காக இவர் இது போன்ற தவறுகளை நிறைய பெண்ணிடத்தில் சூறாடி வருகிறார்கள். இது சில மனிதர்கள் வாழ்கிறார்கள். இல்லை என்று கூற முடியாது. எம்மால் அவர்களை நிரூபிக்க முடியும். ஆனால் இறைவனுக்கு அனுமதி கிடையாது. காரணம், அவர் பெண் ரகசியம் சொல்லக்கூடாது எது திருடியாடல் கேள்வி கேட்கும்போது பெண்கள் ரகசியம் என்பார். அந்த நிலையில் தான் நாங்கள் அடியார்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு இந்த பூமி நிலையில் இன்று மிக இடைவெளி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடைவெளியில் இன்று உலகில் 160 கோடி மக்கள் வாழ்வதற்கு தேவையான இடைவெளி கிடையாது. ஆகையினால் நோய் பரப்பு இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும் போது மனிதன் ரொம்ப வெப்பத்தில் வாழக்கூடிய நிலையெல்லாம் வரும் என்கிறார் இறைவன். இதை ஏன் அவர் முன்கூடியே எச்சரிக்கிறார் என்றால், பின்னாடி இவ்வுலகத்தை படைத்த இறைவன் மீது குற்றம் கூறக்கூடாது என்பதற்காக வெள்ளம் வரும் முன்னே அணையை போட்டுக்க சொல்லுகிறார். இதற்கு நாம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். எவ்வாறு எடுப்பது? அதாவது வேகம் கெடுத்தாண்ட வேந்தான் அடி வெல்க என்பது ஒரு பழமொழி உள்ளது. அதற்கு என்ன பொருள் என்றால், இப்போ மும்பையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மும்பையில் விபச்சாரம் நடக்கிறது. அதுக்கு 2 மாடு கட்டிடம், 3 மாடு கட்டிடம், ஒரு தெரு, 2 தெரு வீதி இருக்கிறது. அங்கு மட்டும் இந்த இந்தியாவில் அனுமதி தந்துள்ளது அரசாங்கம். ஏன் தந்தது? காரணம் என்ன? அங்கு மும்பையில் இங்கு அத்தியாவசியமான பொருள்கள், அதாவது ஆடம்பர பொருட்கள், அழகு பொருட்கள் அனைத்துமே 3/4 பங்கு மும்பையில் உற்பத்தி ஆகிறது. ஆகினால் மக்கள் அங்கு நிறைய வாழும் நிலை வந்துவிட்டது. ஆகினால் அனைவரும் சில மனிதர்கள் மனைவி இல்லாமல் எத்தனையோ வழிகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சிக்கு இந்த நிலை தான் தேவைப்படுகிறது. அதற்காக அரசாங்கம் அங்கு அனுமதி தந்துள்ளது. ஆனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இதுக்கு என்ன வழி என்றால், அந்த மும்பையில் இருக்கும் தொழில்நுட்பத்தை 4 திசையிலும் திருப்பி மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைத்தால் இந்த நிலை, அபல நிலை அடியோடு அழிந்துவிடும் என்கிறார் இறைவன். 4 திசையிலும். இதில் வாகனம் குறைவு, பொருளாதாரம் குறைவு, எரிபொருள் குறைவு, பூமிக்கு பல நன்மைகள் என்கிறார் இறைவன். இதையெல்லாம் ஆய்ந்து செய்யாமல் மனிதர்களை மடைமையாக்குவதற்காக இலவசம் என்று தந்து மக்களை மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் தெய்வத்தின் சட்டப்படி கர்ம வினை என்பது ஒன்று உண்டு. பாவம் புண்ணியம் என்பது என்ன? அதாவது கண்ணுக்கு தெரிந்து இன்று கட்சிக்காரர்கள் எந்த நிலைக்கு அவர் ஆட்சியில் அமர்கிறார்கள், பிறகு ஒரு 5 ஆண்டு காலத்தில் எந்த நிலைக்கு வருகிறார்கள், இது நாம் அனைவரும் அறிந்தது. இந்த நிலைக்கு அவர் வர காரணம் என்ன? இந்த பொன்பொருள் அவரிடத்தில் எப்படி குவிந்தது? அவர் வாங்கும் சம்பளம் மிக குறைவு. அவர் குடும்பத்துக்கே போதாத நிலையில் இருக்கும்போது இத்தனை சொத்துக்கள் அவருக்கு ஏன் வந்தது? எப்படி வந்தது? ஏன் எந்த சட்டத்திலும் அவரை சிக்க வைக்க முடியாத நிலைக்கு வர காரணம், அவர் தரும் இலவச பொருளை நாம் வாங்கி அனுபவிக்குவதனால் அவரை கர்ம வினையில் அவரை ஆய்வு செய்ய இறைவனால் முடியவில்லை. ஆகினால் அரசு தரும் இலவச பொருள் அனைத்தையும் மக்கள் தவிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்றார். காரணம்,
நாம் பல ஒரு தினந்தோறும் நாம் வாங்கும் பொருள் அனைத்துக்கும் அந்த வரி பணத்தில் எத்தனையோ மக்கள், எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அது தர்ம நிலையில் செல்கிறது. அந்த பொருள் நமக்கு ஒவ்வொரு மனிதனும் உயிர் காக்கும் கவச்சமாகும் என்கிறார் இறைவன். அந்த கவச்சத்தை நாம் கட்சிக்காரருக்கு பறிகொடுக்கிறோம். அவருக்கு உதவும் இலவச பொருளை வாங்குகிறோம். அது தவறு. நாம் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இலவசமாக பங்கு கொள்ளலாம். நாம் அவர் கொடுக்கலாம், அவர் நமக்கு கொடுக்கலாம். அது வேறு சட்டம். சட்டங்கள் பல வகையில் உள்ளது. ஆனால் இந்த கட்சிக்காரர்கள் தரும் பொருள்களை இலவசமாக எப்பொருளும் பெறக்கூடாது. பட்டினியாக இருந்தாலும் பெறக்கூடாது. ஊறுகாய் கஞ்சி சோறு உண்ணும் போதும் ஊறுகாய்க்கு இல்லை என்று கடன் வாங்கக்கூடாது. இப்படி வாழ்ந்தால்தான் இந்த கருமை வினை நீங்கும் என்கிறார் இறைவன். அவர் முக்கியமாக அதெல்லாம் இறைவன் கரைப்பதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளது. முக்கியமாக அரசு தரும் இலவச பொருள்கள் எதுவுமே வாங்கக்கூடாது. இன்று அரசு துறை பஸ்ஸு இலவசம் என்று சொல்லிவிட்டு 1000 ரூபாய் பணம் தருகிறாள் தமிழ்நாட்டில். கர்நாடகாவிலும் தருகிறார், பல இடத்திலும் தந்து தான் வருகிறார். தமிழ்நாடு என்று நான் குற்றம் கூறவில்லை. நாம் வாழ்வது தமிழ்நாடு, அதுதான் கூற முடியும். 1000 ரூபாய் தந்துவிட்டு இலவச பஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு இதில் ஏற்படும் குற்றங்கள் அவருக்கு நன்கு தெரியும். அவர் தெரிந்துதான் தவறு செய்கிறார்கள். அவர் அறியாமல் எதுவுமே இல்லை. காரணம், அவர் இலவசமாக தந்துவிட்டு இந்த பணம் வந்தவுடன் பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள்? இவ்வீதியில் வரும் பொருளை விலைவாசி அதிகமாக உள்ளது, நாம் டவுனுக்கு செல்லுவோம், டவுனுக்கு சென்று அங்கு குறைந்த விலையில் பொருள்களை வாங்கி வரலாம் என்று இங்கிருந்து புறப்படுகிறார்கள். பஸ்ஸுக்கு இலவசம் தானே என்று செல்கிறார்கள். அங்கு சென்றவுடன் குணம் மாறுகிறது. அங்கு சென்றவுடன் ஆடம்பர பொருளும் அழகு பொருளும் ஏழை மக்களும் எளிய மக்களும் அது மீது ஆசைப்பட்டு வாங்கி வந்து விடுகிறார்கள். வாங்கி வந்தவுடன் அவர் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகிறது. இதையெல்லாம் இவர் அறிந்தும் அரசாங்கம் அறியாதது சட்டம் எதுவும் இல்லை, அறிந்தே செய்கிறார்கள். ஆகினால் இது போன்ற நிலையெல்லாம் பல வகையில் உள்ளது. அரசு துறை அறிந்தே செய்யும் தவறுகள் மன்னிக்க இறைவன் சட்டம் இல்லை என்கிறார். ஆகினால் அவரை ஆய்வு செய்து அவரை திருத்தவோ இல்லை அவரை வேர்வையில் கொண்டு செல்லவோ அது இறைவனுக்கு சாத்தியம் இல்லை என்கிறார். இலவச பொருள் என்று நீங்கள் வாங்க மறுக்கிறீர்களோ அன்றுதான் அவரை ஆய்வு செய்து எம்மால் அவருக்கு தண்டனை தர முடியும் என்கிறார். ஆகினால் மக்களே, அனைவரும் இலவச பொருளை தவியுங்கள். இலவச பொருளை தவித்து வாழுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தவியுங்கள். அரசு நம்ம வரி பணத்தில் தான் தருகிறது மூட நம்பிக்கை செல்லாது. அந்த வரி பணம் தான் நாம் உயிர் காக்கும் கவச்சமாகும், நம் பாவத்தை தீர்க்கும் கவச்சமாகும், நம் கருமை வினை தீர்க்கும் கவச்சமாகும். இந்த கவச்சத்தை அரசாங்கத்துக்கு தார வைக்காதீர்கள். ஆகினால் அவரெல்லாம் 5ஆம் கிளாஸ் படித்து ஆட்சி நடத்தக்கூடியவர்கள். நிறுவனத்துக்கார அப்படி இல்லை, படித்த பட்டதாரிகள். அவர்களை இவர் அடிமையாக்கி வைத்தார்கள். அவருடைய அறிவு பாதை நேர்மையாக தான் செல்கிறது. கலெக்டர் முதல் மற்ற அனைவருமே அறிவு பாதை நன்றாக செல்கிறது, நீதிபதி மூரல். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அவர்களை அடிமையாக்கி வைத்ததுக்கு மூலப்பொருள் இறைவன் தண்டிக்க முடியாத நிலையில் நீங்கள் வாங்கும் இலவச பொருளே மூலப்பொருள் என்கின்றார். நாளை உரைக்கிறேன். ஓம் நமச்சிவாயா. அன்றே சிவா. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.